பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஜனநாயக கடமையாற்றுவதில் அரசியல் கட்சிகளின் குரல் வலையை நெரிக்கக்கூடாது எனவும், அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கான தடையை நீக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். கரூரில் சமீபத்தில் நடைபெற்ற அந்த பிரச்சனை காரணமாக 41 பேர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார கூட்டத்திலே உயிரிழந்தார்கள். அதனை காரணம் காட்டி உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. எனவே உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை காட்டி காவல்துறை பாமகவிற்கு ஏற்கனவே வழங்கியிருந்த அந்த அனுமதியெல்லாம் ரத்து செய்திருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 100 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அவர் நடைபயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். ஆனால் அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே காவல்துறை அனுமதி வழங்கியிருந்த நிலையில் சமீபத்திய தீர்ப்பை காரணம் காட்டி அதனை ரத்து செய்திருக்கிறது. இன்னும் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்கள் கூட நடத்தக்கூடாது என்று கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் இருக்கும் இடத்தை தேடிதான் அரசியல் கட்சி தலைவர்கள் செல்ல வேண்டுமே தவிர, ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திலே அரசியல் கட்சிகளை நாடி பொதுமக்கள் வரக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரங்களை முழுமையாக ரத்து செய்வது, தடை செய்வது, அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பது என்பது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற விடாமல் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். எனவே இதற்கு உரிய விதிமுறைகள் தமிழக அரசு இன்னும் வகுக்கப்படாத நிலையில் அந்த உரிய நெறிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் வகுக்கும் வரை ஒரு இடைக்கால உத்தரவாக, ஒரு இடைக்கால ஏற்பாடாக தமிழக அரசு ஏற்கனவே பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு தேவையான அந்த ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்து மக்களை சந்திப்பதற்கும் பரப்புரைகள் மேற்கொள்வதற்கும் எந்த தடையும் இல்லாமல், அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பும் இருக்கக்கூடிய இடங்களை தேர்வு செய்து எங்களது பிரச்சாரங்களை முன்னெடுக்க ஆவண செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், நடைபயணங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ள இடைக்கால அனுமதியை தமிழக அரசு அளிக்க வேண்டும். அதற்காக அரசின் சார்பில் விதிக்கப்படும் நியாயமான நிபந்தனைகளை அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என அன்புமணி தெரிவித்திருக்கிறார்.